ரசிகர்லாம் இல்ல, எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்கும், தவிர்த்து தளபதி பிடிக்கும். எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளவு இந்த தலையெழுத்து நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு தேதிக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் நினைச்சா எவ்வளவு நிம்மதியா வரலாம். இப்ப என் வீட்டுல கேட்டாங்க, அம்மா கேட்டாங்க, அந்த ஆளுக்கு என்ன இவ்வளவு தலையெழுத்து, அவருக்கு சம்பாதிச்சு வச்சுட்டான், இப்போ பீக்ல இருக்கிறான், இப்போ ஒரு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் தான் டாப். நிம்மதியா வந்துட்டு இப்போ போராடலாம் புகழ் தான், போராடலாம் மக்கள் வர தான், ஜாலியா இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போலாம். ஆனா அதை மீறி இன்னைக்கு தெருக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுறான், எவனும் பேசுறான் தளபதியை போயிட்டு. அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த மாதிரி பேச்சு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆனா இந்த பேச்சு அவர் ஏன் வாங்கி இருக்காரு. நீங்க வந்து நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அவர் இருக்கிற காசு எவ்வளவு நிம்மதியா இருக்கலாம். அது மீறி இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் வாங்கி நிக்கிறதுக்கான காரணம் எனக்கு இவ்வளவு கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி கொடுத்த மாட்டேன். காசு சம்பாதிக்கணும்ன்றதுலாம் அவங்க சும்மா சொல்ற கதை. எனக்கு என்ன சொல்லுங்க, அந்த பவர் அனுபவிக்கணும் இப்படி ஏதாவது சொல்றாங்களா, நீங்க அப்படி கூட எடுத்துவாங்க. ஆனா அந்த பவர் எதுக்காக அனுபவிக்கணும் நினைக்கிறாங்க. அந்த பவர் வச்சு நீங்க இன்னைக்கு மக்கள் நல்லது செய்யல. 1000 ரூபாய் எங்க வச்சிருக்கீங்க, எனக்கு உரிமை தரல, உங்களுக்கு உரிமை 4 வருஷம் விட்டு மீதி 6 மாசம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ஓடி ஓடிச்சிருங்க. ஊரெல்லாம் கிரவுண்ட் தரீங்க, ஊரெல்லாம் பார்க் தரீங்க, ஊரெல்லாம் ரோட் பண்ணீங்க, பிரிட்ஜ் கட்டுறீங்க, இன்னி தரீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அப்பத்துல இருந்து செஞ்சிருந்தா இனி நீங்க பயப்பட அவசியம் இல்ல. ஓட்டுக்கு 2000 கொடுக்கலாம், 3000 கொடுக்கலாம், இவன் எவ்வளவு பட்ஜெட் வருது, அவன் பட்ஜெட் வருது, அதுக்கேற்ற மாதிரி கேண்டிடேட் போடலாம், ஜாதி பார்க்கணும், இதை பார்க்கணும், எதுவுமே தரல. நீங்க மக்களுக்கு நல்லது செய்ய ஓடி வந்து உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. இவ்வளவு பயம் உங்களுக்கு தேவையில்லை.